மாண்பு உறுப்பினர் ஆசிரியன் அவர்கள். உட்காருங்க உட்காருங்க. நீங்க சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. மாண்பு உறுப்பினர் ஆசிரியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய தலைவர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், மேற்கொண்டு வேண்டாம், நீங்க இதுல மானிய கோரிக்கையில போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா மக்கள் கருத்து இன்னும் நிறைய இருக்குது. இந்த அவையினுடைய நடவடிக்கைகள் குறித்து மக்களுடைய கருத்து நிறைய இருக்கு. அதெல்லாம் நான் இங்க என்னுடைய குரலா ஒலிக்கணும்னு சொன்னா 1 மணி நேரம் இருந்தாலும் பத்தாது. இருந்தாலும் எங்களுடைய தலைவருடைய கட்டளை ஏற்று மானிய கோரிக்கைகளை நான் என்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தொழில்துறை வளர்ச்சி தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வலுவான ஒரு அடித்தளத்தை அமைத்துக் கொடுக்கின்றது. உற்பத்தி, ஏற்றுமதி, முதலீடு மற்றும் வேலைவாய்ப்பு ஆகிய அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு தமிழ்நாடு தனது தனித்துவமான இடத்தை 5 ஆண்டுகளாக பெற்றுள்ளதை நாம் அத்தனை பேர் இன்றைக்கு அறிவோம். இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் அதிக அளவிலான வேலைவாய்ப்பு, 2030ற்குள் தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதாரமாக உயர்த்த வேண்டும் என்ற இலக்கை நோக்கிய எங்களுடைய தொழில்துறை பயணமானது 2024-25 ஆண்டிலே இந்தியாவிலேயே எங்கேயும் சாதிக்க முடியாத ஒரு சாதனையாக 11.19% என்ற பொருளாதார வளர்ச்சி, இரட்டை இலக்க வளர்ச்சியை சாதித்து காட்டிய திராவிட மாடல் அரசு. முதலீடுகளை ஈர்ப்பது மட்டுமல்ல, அவற்றை வேலைவாய்ப்புகளாக மாற்றுவது, தொழில் வளர்ச்சியை மாவட்டங்கள் தோறும் விரிவுபடுத்துவது, எதிர்காலத்திலே தொழில்களுக்கு வேண்டிய தேவையான உட்கட்டமைப்புகளை உருவாக்குவது போன்ற ஒருங்கிணைந்த அணுகுமுறையின் காரணமாகத்தான் கடந்த 5 ஆண்டுகளிலே தமிழ்நாடு தொழில்துறையிலே உச்சத்தை எட்டியது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு கிட்டத்தட்ட 12.37 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்தது தமிழ்நாடு அரசு. அந்த சாதனையை புரிந்தது எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய அரசர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இதன் மூலமாக கிட்டத்தட்ட 36 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மோட்டார் வாகன உற்பத்தியிலே முதலிடம், ஆடைகள் உற்பத்தியிலே முதலிடம், தோல் மற்றும் தோல் சார்ந்த பொருட்கள் உற்பத்தியிலே முதலிடம், கணினி மற்றும் ஒலிக்கருவிகள் உற்பத்தியிலே 2ஆம் இடம், இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் உற்பத்தியிலே 2ஆம் இடம், பிற போக்குவரத்து சாதனங்கள் உற்பத்தியிலே 2ஆம் இடம், மின்னணுவியல் ஏற்றுமதியில் இந்தியாவில் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு மட்டும் 41.23%. இப்படி தொழில்துறையிலே தமிழ்நாடு மிகப்பெரிய சாதனையை கடந்த 5 ஆண்டுகளிலே உருவாக்கி இருக்கின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரலாற்று சிறப்பு மிக்க உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டினை 2024ஆம் ஆண்டு எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி நாயகர் தளபதி அவர்கள் நடத்தி, அதன் மூலமாக இந்தியாவே திரும்பி பார்க்கும் வகையிலே 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு அதன் மூலமாக 6,64,181 கோடி முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்துள்ளார்கள். இதன் மூலம் கிட்டத்தட்ட 14.5 லட்சம் பேருக்கு நேரடியாக வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது. முதலீடுகளை ஈர்ப்பதற்காக 2021 முதல் 26 வரை கிட்டத்தட்ட 12 முதலீட்டாளர்கள் மாநாட்டுகளை எங்கள் தலைவர் அவர்கள் நடத்தினார்கள். முன்னாள் முதலமைச்சர் எங்கள் தலைவர் அவர்களே நேரடியாக ஜப்பான், சிங்கப்பூர், அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு சென்று அங்குள்ள முதலீட்டாளர்களை சந்தித்து அவர்களிடத்தில் பேசி மிகப்பெரிய முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துள்ளார்கள். அவருடைய வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக மட்டும் 69 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு 34,013 கோடிகள் இங்கே முதலீடுகள் கொண்டு வரப்பட்டுள்ளது. 2024 முதலீட்டாளர் மாநாட்டில் போடப்பட்ட 633 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களிலே 526 முதலீடுகளாக மாற்றப்பட்டிருக்கின்றது. ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்படுவது என்பதோடு அந்த துறை நின்றுவிடக்கூடாது. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முதலீடாக மாற்றுவதில்தான் ஒரு அரசினுடைய வெற்றி இருக்கின்றது. அந்த வெற்றியை திராவிட மாடல் அரசு 5 ஆண்டுகளே சிறப்பாக செய்துள்ளது. இந்தியாவிலே யாரும் செய்ய முடியாத சாதனைகளை இந்த தொழில்துறையிலே கடந்த 5 ஆண்டுகளிலே முதலீடுகளை கொண்டு வந்தது திமுக அரசு. கிட்டத்தட்ட 526 முதலீடுகள், இது கிட்டத்தட்ட 84%. அந்த முதலீட்டாளர் மாநாட்டிலே கொண்டு வந்த
புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் MOUக்கள் முதலீடுகளாக டிரான்ஸ்ஃபர் கன்வெர்ட் பண்ணப்பட்டது 84%. மொத்தமாக 1192 முதலீடு ஒப்பந்தங்கள் மூலம் 873 முதலீடுகள் கன்வெர்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. இது கிட்டத்தட்ட 73%. இது இந்தியாவில் எந்த மாநிலமும் இந்த அளவிற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை முதலீடாக மாற்றியது வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. இதுதான் அதிகபட்சமாக என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல வளர்ந்த புறநகர் பகுதிகளில் படித்த இளைஞர்களுக்கு IT சர்வீஸ் மூலம் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை அங்கே வளர்ச்சியை கொண்டு வருவதற்காகத்தான் இந்தியாவிலே முதலிலே எங்களுடைய தலைவர்கள் நியோ டைடல் பார்க் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். டைடல் பார்க் திட்டத்தை கொண்டு வந்தது எங்களுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலிலாக. இன்றைக்கு புதிதாக வளர்ந்து வரும் நகரங்களிலே இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் நியோ டைடல் பார்க் என்ற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்து அதுவும் பெரிய பெரிய மாநகராட்சி மட்டுமல்ல, தென் மண்டலங்களில் டெல்டா மண்டலம் என்று சொல்லி தூத்துக்குடி, தென்காசி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், விருதுநகர், விழுப்புரம் உள்ளிட்ட 10 இடங்களிலே இந்த நியோ டைடல் பார்க் கொண்டு வரப்பட்டு ஒவ்வொன்றிலும் கிட்டத்தட்ட 600 நபர்களுக்கு இன்றைக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை பெருமையோடு நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.